ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நான் வீடியோ சொல்லிட்டு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை சாம்பாரும் முருங்கைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். வீட்டில் வந்து வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும் தான் இருந்தது. கடைக்கு போகிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தது. சரி, வீட்டில் இருக்கிறது வச்சு இதை செஞ்சு முடிச்சிடலாம் சொல்லி பிளான் பண்ணும்போது வீட்டில் வந்து முருங்கை செடி இருந்தது. ஸோ அங்கேருந்து முருங்கைக்கீரையும் பறிச்சுட்டு அதுக்கப்புறமா முருங்கைக்காவும் பறிச்சுட்டு சாம்பாரும் பொரியலும் பண்ணலாம் சொல்லி பிளான் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்கனால உடம்பு சரியில்லாதனால சிம்பிளாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டு ஹோட்டலில் வந்து நாங்கள் வந்து எப்பயாச்சும் தான் வாங்குவோம். மோஸ்ட்டாக நான் வீட்லேயே செஞ்சுடுவேன். ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து ஹோட்டல் ஃபுட் வந்து செட் ஆகாததுனால நாங்கள் வந்து வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டோம். அம்மாவும் எனக்கு ஸ்கூல் லைஃப்லேருந்தே எனக்கு சமையல் கற்றுக் கொடுத்ததுனால எனக்கு வந்து அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியாது. எனக்கு செஞ்சு செஞ்சு பழகுனதுனால எனக்கு ஈஸி தான். எனக்கு உடம்பு சரியில்லைனா ரொம்ப சிம்பிளாக செஞ்சு வச்சு முடிச்சுடுவேன். நீங்களும் இந்த மாதிரி உடம்பு சரியில்லைனாலும் செய்வீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹோட்டல் ஃபுட்டும் அந்தளவுக்கு அன்ஹெல்த்தி தான். அதனால் நாங்கள் வந்து மோஸ்ட்டாக வாங்க மாட்டோம். ஒத்துக்காது. இந்த மாதிரி வீட்லேயே இருக்கிறத வச்சு செஞ்சு சாப்பிட்றது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியமாக தான் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இன்றைக்கி வந்து லஞ்ச் சிம்பிளாக முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.